அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். ஒரு வழியா தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அணில்களோட பல கட்ட சேட்டைகளையும் தாண்டி அந்த மாநாடு ஒரு வழியா நடந்து முடிஞ்சிருச்சு. விஜய் அவர்களும் தன்னுடைய பேச்சுக்களை நல்லபடியா பேசி முடிச்சிட்டாரு. இந்த கேலி கிண்டலை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் சீரியஸா அரசியல் பேசலாமா? ஏன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சுல பல முக்கியமான கருத்துக்களையும் தகவல்களையும் சுட்டி காட்டி பேசி இருக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா விஜய் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய பேச்சுல என்னுடைய எதிரிகள் யார் என்பதை ரொம்ப தெளிவா அறிவிச்சிட்டாரு. அவரு டைவர்ட்டே ஆகல. தன்னுடைய ஒரே எதிரி, ஒரே கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான் என்னுடைய எதிரிகள் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. கடந்த மாநாட்டின் போது திமுகவை பாயாசம் அப்படின்னு சொன்னவர் இந்த மாநாட்டுல பாய்சன் அப்படின்னு சொல்லி கடுமையாவே பேசி இருக்கிறாரு. சோ தன்னுடைய எதிரிகள் பாஜகவும் திமுகவும் தான் வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல 2 பேருக்கும் இடையில தான் போட்டியே இருக்க போகுது. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு ரொம்ப பட்டவர்த்தனமா மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டாரு. அத்தோட நிக்காம நான் யாருடைய வாக்குகளை பிரிக்க போறேன், நான் யாருடைய வாக்குகளை குறி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் தன்னுடைய பேச்சுல மறைமுகமா சுட்டி காட்டி பேசி இருக்கிறார். விஜய் அவர்கள் பெரும்பாலும் அதிமுகவோட அதிருப்தி வாக்குகளை தன்னை நோக்கி திருப்புவதற்கான வேலைகளை தான் இந்த மாநாட்டுல ரொம்ப தெளிவா செஞ்சிருக்கிறாரு. நாம எல்லாரும் கேட்டோம் இல்லையா, ஏன் இந்த மாநாட்டோட வரவேற்பு வளைவுல விஜய்க்கு பின்னாடி அண்ணாவும் எம்ஜிஆரும் இருக்கிறாங்க? நீங்க உங்களுடைய கொள்கை தலைவரா சொன்னது காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், அதன் பிறகு ஐயா ஈவேரா. ஆனா இப்ப என்ன புதுசா எம்ஜிஆரையும் அண்ணாவையும் தூக்கிட்டு வரீங்க, கொள்கையை மாத்திக்கிட்டீங்களா அப்படின்னு எல்லாம் நாம கேட்டோம்ல. உண்மையிலேயே அதுக்குள்ள மிக தெளிவான ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. இதை நான் முன்னாடியே கெஸ் பண்ணேன். நான் கெஸ் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி தான் விஜய் அவர்களும் இப்ப பேசி இருக்கிறாரு. அவர் அதிமுக பாஜக கூட்டணியால் அதிருப்தி அடைந்திருக்கின்ற அதிமுக வாக்காளர்களின் வாக்குகளை தன்னை நோக்கி திருப்புவதற்கான ஒரு வேலையாத்தான் இதையெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. இன்றைய தன்னுடைய பேச்சுல கூட 3 இடத்துல எம்ஜிஆர் அவர்களை சுட்டி காட்டி பேசி இருக்கிறாரு. பல இடத்துல எம்ஜிஆரை ரொம்ப போற்றி புகழ்ந்து பேசி இருக்கிறாரு. தன்னை அடுத்த எம்ஜிஆராக அவர் கட்டமைக்க நினைக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் இந்த மதுரைக்கு வந்த உடனே என்னுடைய மனதில் தோன்றிய ஒரு நபர் எம்ஜிஆர் தான் அப்படிங்கிறாரு. ஏன் எம்ஜிஆரை பேசணும்? ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் 1977 வெற்றி பெற்ற போது தன்னுடைய வெற்றி மாநாட்டை மதுரையில தான் நடத்தினாரு. மதுரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் வாக்கு வங்கி அப்படின்னு சொல்லப்படுகின்ற கள்ளர், மறவர், அகமுடையார் போன்ற சமூகங்களின் வாக்குகள் மட்டும் 8 to 10 விழுக்காடு அளவுக்கு இருக்கு. கடந்த காலங்கள்ல அதிமுக தான் இந்த வாக்குகளை பெரும்பான்மையா வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அம்மையார் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பின்பும் ஐயா எடப்பாடியோட தலைமைக்கு பின்பும் அதிமுகவிற்குள்ள ஏற்பட்ட உட்கட்சி பூசலால இந்த முக்குளத்தோரோட வாக்கு வங்கி பெரும்பான்மையான அளவுக்கு அதிமுகவிற்கு போய் சேரவே இல்லை. தென் மாவட்டங்கள்ல மட்டும் 60 தொகுதி இருக்கு அப்படின்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெறும் 16 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றுச்சு. அதுக்கு மிக முக்கிய காரணமா சொல்லப்பட்டது இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ்ஐயும் சசிகலா தினகரனையும் விலக்கி வச்சதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சோ சிதறி கிடக்கின்ற அதிமுகவோட இந்த முக்குளத்தோர் வாக்குகளை ஒருங்கிணைச்சு அதை தன் பக்கம் திருப்புவதற்கான ஒரு வேலையாத்தான் எம்ஜிஆர் விஜய் அவர்கள் இப்ப கையில எடுத்திருக்கிறாரு. தெளிவா புரியுதா? இதே சிதறி கிடக்கின்ற அதிமுகவோட முக்குளத்தோர் வாக்கு வங்கிய மொத்தமா கவர் பண்றதுக்காகத்தான் அண்ணாமலைய தமிழ்நாட்டின் பாஜக தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கிட்டு அந்த இடத்துக்கு முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரனை கொண்டு வச்சாங்க. அது மட்டும் இல்லாம அதிமுகவில் இருந்து அதிருப்தியால் வெளியேறிய அல்லது இபிஎஸ் ஆல் வெளியேற்றப்பட்ட பல முக்கியமான முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்களையும் தங்கள் பக்கம் பாஜக இப்ப இழுத்து வச்சிருக்கு. குறிப்பா கடந்த காலங்கள்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக பக்கம் தான் இருந்தாரு. இப்ப அவர் பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறிட்டாரு. ஆனா டிடிவி தினகரனும் அம்மையார் சசிகலாவும் அந்த கூட்டணியில தான் இருக்கிறாங்க. இது ஓரளவுக்கு இந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கிய அதிமுக பாஜக கூட்டணிக்கு மறுபடியும் கொண்டு சேர்க்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் நாம சேர்த்து தான் பார்க்கணும். சில மாதங்களுக்கு முன்னாடி இந்து முன்னணி சார்பாகவும் பாஜக சார்பாகவும்
முருகன் மாநாடு இதே மதுரையில தான் நடத்தப்பட்டுச்சு. ஆக எல்லாருமே சிதறி கிடக்கின்ற 8 to 10 விழுக்காடு அளவிற்கான அதிமுகவோட அந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கியை குறி வச்சுதான் நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு கட்டமாகத்தான் விஜய் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களை ரொம்ப பிரைஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ரொம்ப புகழ்ந்து தள்ளி இருக்கிறாருன்னே சொல்லலாம். ஒரு இடத்துல பேசும்போது சொல்றாரு, எம்ஜிஆர் அவர்களோட நான் ஆணையிட்டால் பாட்டு இருக்கும்ல, அதை பாடி ஒன்றிய பாஜக அரசையும் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களையும் திமுக அரசையும் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு. அவங்களை நோக்கி சில கேள்விகளையும் கோரிக்கைகளையும் எழுப்பி இருந்தாரு. இன்னொரு இடத்துல எம்ஜிஆர் அவர்களோட மாஸ் லீடர்ஷிப்பை பத்தி ரொம்பவே புகழ்ந்து பேசினாரு. எம்ஜிஆர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த முதலமைச்சர் நாற்காலியை பத்தி அவர்களோட அரசியல் எதிரிகளால நினைச்சு கூட பார்க்க முடியல. தன்னுடைய அரசியல் எதிரிகளை மக்கள் மத்தியில கெஞ்ச வச்சவர் தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னாரு. எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது இங்கே அவருடைய அரசியல் எதிரிகள் மக்கள் மத்தியில என்ன பரப்புரை செஞ்சாங்க? ஐயா கருணாநிதியைத்தான் சொல்றாரு. ஐயா கருணாநிதி சொன்னாரு, நீங்க மட்டும் எனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கினால் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியாகி நாடு திரும்பியவுடன் அவரிடமே நாங்கள் மறுபடியும் ஆட்சியை ஒப்படைத்து விடுவோம், அதனால தயவு செஞ்சு எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டார். இதத்தான் ஐயா கருணாநிதியோட பேரை சுட்டி காட்டாம விஜய் அவர்களும் பேசி இருக்கிறாரு. தன்னுடைய அரசியல் எதிரிகளை கூட கெஞ்ச வைத்தவர் எம்ஜிஆர் அப்படின்னு. இன்னொரு இடத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்களை இமிடேட் பண்ற மாதிரியும் பேசி இருக்கிறாரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் பரப்புரைக்கு வரும்போதெல்லாம் மக்களை நோக்கி கேள்வி கேட்பாங்கல்ல, செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு. அதே பாணியில இந்த திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை எல்லாம் சுட்டிக்காட்டி இதையெல்லாம் இவர்கள் செய்தார்களா அப்படின்னு மக்களை நோக்கி கேள்வி கேட்டாரு. அவங்களும் இல்லைன்னு சொன்ன உடனே கேட்டுச்சா அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களையும் அங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேலியா பேசி இருக்கிறாரு. சோ முழுக்க முழுக்க அதிருப்தி அடைந்திருக்கின்ற அதிமுக தொண்டர்களின் வாக்கை தாவேகாவை நோக்கி திருப்புவதற்கான வேலைகளை விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா செஞ்சிருக்கிறாரு. இப்ப நீங்க கூட கேட்கலாம், அது எப்படிப்பா முடியும், அதிமுக தொண்டர்கள் எப்படி தாவேகாவிற்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வருவது இயல்பு. ஆனா உண்மை என்ன தெரியுமா, நாமெல்லாம் ஒரு அரசியல் கணக்கு போடுறோம்ல, விஜய் வந்து இவ்வளவு வாக்குகள் வாங்குவாரு, சீமான் இவ்வளவு வாக்குகள் வாங்குவாரு, திமுக இவ்வளவு வாக்குகள் வாங்கும், அதிமுக இவ்வளவு வாக்குகள் வாங்கும் அப்படின்னு எல்லாரும் ஒரு கணக்கு போடுறோம்ல. நாம எல்லாரும் கவனிக்காத இன்னொரு அரசியல் கணக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா யாருமே அதை பத்தி பெருசா பேசுறதே கிடையாது. என்னன்னா அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதுல ரொம்பவே அவசரப்பட்டுடுச்சு. இந்த கூட்டணி வச்சதுனால அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேயே சரியான அப்செட் நிலவுது. அவங்களுக்கு இந்த கூட்டணியில எந்த உடன்பாடும் கிடையாது. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப அவசரப்பட்டு ரொம்ப முன்கூட்டியே இந்த கூட்டணியை வச்சுட்டாரு. நீங்களே சிந்திச்சு பாருங்க, 2019 இருந்து அதிமுக தொடர்ந்து எல்லா தேர்தல்கள்லையும் தோத்துக்கிட்டே வராங்க. எதனால? பாஜகவுடன் வைத்த கூட்டணியினால. அதிமுகவிற்கு இருந்த மத சிறுபான்மையினரின் ஓட்டு மொத்தமாகவே இந்த பாஜக கூட்டணியினால அதிமுகவிற்கு வராமலேயே போயிருச்சு. இதனால தான் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோட மன்னிக்கணும், அதுக்கு முன்னாடியே ஐயா எடப்பாடி அவர்கள் மிக தெளிவா சொன்னார், இனி ஒரு காலத்திலையும் பாஜக கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் கொடுத்த வாக்குறுதியை அவரே காப்பாத்தல. 2024 தேர்தல் தனியா சந்திச்சாங்க. மக்களோட நம்பிக்கையை மறுபடியும் சம்பாதிக்கிறதுக்குள்ள அவசரப்பட்டு பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாங்க. சோ அதிமுக தொண்டர்களுக்கும் சரி, மத சிறுபான்மையினருக்கும் சரி, அதிமுக மேல வச்சிருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் இல்லாம போயிடுச்சு. எல்லாத்தையும் விட குறிப்பா எடப்பாடி பழனிசாமியோட தலைமை மீது யாருக்கும் நம்பிக்கை இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு வராரு. சமீப காலமாக அதிமுகவின் முன்னாள் முக்கிய தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் எல்லாருமே அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் சேர்றத நாமளே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஐயா அன்வர் ராஜா எவ்வளவு பெரிய தலைவர் தெரியுமா, மிக புகழ்பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட. அவர் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைஞ்சாரு. போன வாரம் மைத்ரேயன் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைஞ்சாரு. அதே மாதிரி அதிமுகவோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர், அவருடைய பெயரை வந்து எனக்கு நினைவுல இல்ல, அவரும் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைஞ்சாரு. இப்படி எடப்பாடி பழனிசாமியின் தலைமை மீது நம்பிக்கை இல்லாமல் இந்த அதிமுக பாஜக கூட்டணி மீது கொண்ட அதிருப்தியால் பலரும் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் சேர்றாங்க. ஆனா அதிமுகவோட அடிமட்ட தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க போய் திமுகவில் சேர முடியுமா? வாய்ப்பே கிடையாது.
ஆனா அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கத்தை எப்படியாவது நிறைவேற்றணும்ல. அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கு? ஒரே நோக்கம் தான், திமுகவை தோற்கடிக்கணும். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சரிப்பட்டு வரமாட்டாரு, அவருடைய தலைமை சரியில்லை, இந்த கூட்டணியும் விளங்காதுன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சோ இப்ப அவங்க ஒரு மாற்ற தேடுறாங்க. அந்த இடத்தை தான் விஜய் அவர்கள் ஆக்கிரமிக்க போறாரு. அதுக்கான பொலிட்டிக்கல் கால்குலேஷனை எல்லாம் போட்டு பார்த்து தான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் இமிட்டேட் பண்ணியும் அவங்கள புகழ்ந்தும் இந்த மாநாட்டுல பேசி இருக்கிறாரு. நான் இன்னொரு தகவலையும் சேர்த்தே சொல்றேன். இந்த தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக அப்படிங்கிற கட்சி இல்லாமலேயே போயிடும். இதுதான் உண்மையிலேயே நடக்க போற நிகழ்வு. நீங்க வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க, இதுதான் நடக்க போகுது. சோ சிதற போற அதிமுகவோட வாக்குகளை யார் யாரெல்லாம் வாங்க போறாங்க, அதுதான் முக்கியம். அதை நோக்கி தான் நாம வேலை செய்யணும். விஜய் அவர்கள் அந்த வேலையை தொடங்கி இருக்கிறாரு. இது விஜயோட பேச்சுல நான் கவனிச்ச முக்கியமான பாயிண்ட். இதை தவிர நிறைய இருக்கு. அடுத்தடுத்து வர காணொலிகள்ல நாம அதை பத்தி எல்லாம் விரிவா பேசலாம். பாலிடிக்ஸ்ல யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நாம எவ்வளவு வேணும்னாலும் கிண்டல் பண்ணலாம். அணில்கள், அவங்களுக்கு கொள்கையே இல்லை, கூத்தாடிகள், சினிமா நடிகர்கள் பின்னாடி போறாங்க, அறிவே இல்லை, என்ன வேணும்னாலும் சொல்லலாம். ஆனா பாலிடிக்ஸ் ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒண்ணு. அதுல ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நாம பார்த்து தான் எடுத்து வைக்கணும். தெளிவா புரியுதா? சோ விஜய் அவர்களோட இன்றைய பேச்சுக்கான முதல் கட்ட என்னுடைய பார்வையை தான் நான் இப்ப முன் வச்சிருக்கிறேன். இன்னும் இதை பத்தியே டீட்டெயிலா பேச வேண்டியது இருக்கு. அவருடைய மற்ற கருத்துக்களை பத்தியும் நாம அப்புறம் விரிவா பேசலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.